சண்முகத்தின் பதவியை பறித்தார் எடப்பாடி. வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எது நடக்கக்கூடாது என்று நினைத்தமோ அது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. பதவிக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்ட ஒரு கும்பல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நமது சண்முகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், மாநிலங்களவை எம்பியாக இருந்தார். தற்போது அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று சண்முகத்திற்கு பின்புலத்திலே ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பூரம் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்றால் அவருக்கு பதவி என்பது தேவைப்படுகிறது. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊழலற்ற ஆட்சி என சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த ஊழலற்ற ஆட்சியிலே சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய சொத்துக்களையும் அதே போல மீண்டும் பணத்தையும் சேர்ப்பதற்கு அவரிடம் அமைச்சர் பொறுப்பை கேட்டு தற்சமயம் அதிமுகவிற்கு எதிராக அதிமுக தலைமைக்கு எதிராக நேற்று செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு 22 சட்டமன்ற உறுப்பினர்களும் எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் மூல காரணமாக செயல்படக்கூடிய நபர் யார் அப்படின்னா லீமா ரோஸ் அப்படிங்கிற நபர். அதாவது லால்குடி தொகுதியிலே போட்டியிட்ட மார்ட்டின் குடும்பத்தைச் சேர்ந்த லீமா ரோஸ் அப்படிங்கிற பெண். இந்த லீமா ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 10 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து வைத்திருக்கிறாராம். எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து இறக்கிவிட்டு அந்த இடத்திலே லீமா ரோஸ் ஜெயலலிதா அம்மையாரை போல அமர வேண்டும் என நினைத்துக் கொண்டு அதற்குரிய வேலைப்பாடுகள் தான் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி விட்டார் அப்படிங்கிற செய்திகள் ஒரு புறத்திலே இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மூளையாக செயல்படக்கூடிய நபர் தான் நமது சண்முகம் அவர்கள். சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் வெளியேறுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர். இன்று எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும், அந்த இடத்திலே லீமா ரோஸ் போன்றவர்களை முன்னிறுத்தி உட்கார வைக்க வேண்டும், நமக்கு பணம் கிடைத்தால் போதும், அதிமுக அழிந்தாலும் பரவாயில்லை, அதிமுக எப்படி போனாலும் பரவாயில்லை என நினைத்துக் கொண்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதாக சண்முகம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைக்கு மூளையாக செயல்பட்டவரே நமது சண்முகம் தான் என தற்போது செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மறுபுறத்திலே விஜயுடைய கட்சிக்கு ஆதரவுகளை கொடுத்து விட்டால் அமைச்சரவையில் கண்டிப்பாக பதவிகள் கிடைக்கும். நமக்கு 4 அமைச்சர் பொறுப்பை கேட்டிருக்கிறோம். அந்த 4 அமைச்சர் பொறுப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி நாம் அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் சுலபமாக பார்க்கலாம் என அதிமுகவே வேண்டாம், நாங்கள் தான் உண்மையான அதிமுக என சொல்லிக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அப்படி ஆதரவுகளை கொடுத்த 25 நபர்களையும் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக கட்சியில் இருந்து நீக்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கு. அதில் முதல் நபராக சண்முகம் சேர்க்கப்பட்டிருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.